இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார். அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவரும் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். யூதாஸ், உனக்காகத்தான் மதகுருக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கு? அரண்மனையின் 4ஆம் வாயிலில். சரி, நீ போ, நான் வருகிறேன். யூதாஸ், யூதாஸ், மனிதன் உள்ளத்தில் பாவத்தின் வஞ்சனை நுழைவதால் தான் பாவம் பெருக்கெடுத்து வெள்ளமாய் ஓடுகிறது. யூதாஸ், ஒரு முறை யோசித்துப் பார். தியாகத்தின் ஆணிவேரை அறுத்தெறிய உன்னை வாளாய் பயன்படுத்த போவது உண்மை. வேண்டாம், நீ தீமையின் வேர்களை அறுக்கப் போவதில்லை. உன் செயல்
நன்மையின் ஆணிவேரை அறுத்தெறிய முற்பட போகிறது. யூதாஸ், சிந்திக்காதே. நீயோ போராளி. நீ இதுவரையில் ஏற்றுக்கொண்ட தலைவன் என்ன செய்கிறான்? அவன் இடுப்பில் கச்சை கட்டிக்கொண்டு கேவலம் அடிமையாய் உங்கள் கால்களை கழுவுகின்றான். அந்த கால்களுக்கு முத்தமிடுகின்றான். யூதாஸ், நீ சிம்மாசனத்தில் இருக்க வேண்டுமா, இல்லை கேவலம் இயேசுவோடு அடிமையாய் இருக்க வேண்டுமா? எல்லோரிடமும் அன்பு செலுத்துவதா நம் வாழ்க்கை? நம் ஆசைகளை அடகு வைக்கவா நாம் பிறந்தோம்? அழைப்பு மணி உனக்காகவே இந்த இரவில் அடிக்கிறது. அதுவும் ரோம சாம்ராஜ்யத்தின் வெண்கல மணி. போ, சீக்கிரம் போ. உனக்காக ரத்தின கம்பளம் விரிக்கப்பட்டுள்ளது. யூதாஸ், போ. வேண்டாம் யூதாஸ், வேண்டாம். போ யூதாஸ், போ. வேண்டாம் யூதாஸ், வேண்டாம். யூதாஸ், போ. வாய்ப்பு உன் வாசலுக்கு வந்து காத்திருக்கிறது. போ. வேண்டாம் யூதாஸ், வேண்டாம். இல்லை, இல்லை. நான் போகத்தான் போகிறேன். வா யூதாஸ், வா. ஒரு போராளியின் வாள் தியாக உரைக்குள் கிடந்து இத்தனை நாட்கள் மழுங்கி போயிருந்தது. அந்த வாளை தீட்டுவதற்காகவே அழைத்திருக்கிறோம். புத்தி கெட்ட வார்த்தைகளினால் இதுவரையில் மங்கி கிடந்த இந்த வாள் ரோம சாம்ராஜ்யத்தின் சாணை கற்களில் ஊராக்கப்படுகிறது அல்லவா? ஆமாம். என்ன யூதா சொல்கிறாய்? ஆமாம். யூதாஸ், நீங்கள் அத்துணை பேரும் எண்ணங்களாலும் உருவத்தாலும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றீர்கள். இதுவரையில் அப்படித்தான். ஆனால் இன்றிலிருந்து அப்படி அல்ல. அந்த பலியாடுகளின் மத்தியிலிருந்து புறப்பட்டு வரும் சீரும் சிங்கம் நம் யூதாஸ். சரி, பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? யூதாஸிடம் அதை தாருங்கள். இது வெறும் வெள்ளி காசுகள் அல்ல, ரோம சாம்ராஜ்யத்தின் சன்மான். ரோம சாம்ராஜ்யத்தின் மானத்தை வாங்கிக் கொண்டிருந்த ஒருவன் அவமானம் அடைய இது யூதாஸுக்கு அடையாளமாய் தரப்படுகின்ற சன்மானம். பெற்றுக்கொள் யூதாஸ். என்ன யோசிக்கிறாய்? பெற்றுக்கொள், தயங்காதே. பெற்றுக்கொள் யூதாஸ், பெற்றுக்கொள். இதுவரை தெரியும் காதலை என்னோடு வாருங்கள். யாரை தேடுகிறீர்கள்? நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம். நான் தான். ரவி, வாழ்க. தோழா, எதற்காக வந்தாய்? கைது செய்யுங்கள். காது, காது. உன் வாளை உரையில் திரும்ப போடு. ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றா நினைத்தாய்? நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும்? கள்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன. எடுத்துச் செல்லுங்கள். பேசிக் கொண்டிருக்காதீர்கள். மரண தண்டனை விதிக்க சாட்சிகளை தேடுங்கள். இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டியெழுப்ப என்னால் முடியும் என்றார். உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா? நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன்.
நேரே சொல்லுகிறீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இவன் கடவுளை பழித்துரைத்தான். இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவர் சாக வேண்டியவர், இவர் சாக வேண்டியவர். இறைவாக்கினர் மெசியாவே, உங்களை அடித்தது யார்? சொல். நீயும் கலிலேயனாக இயேசுவோடு இருந்தவன் தானே? இல்லை இல்லை இல்லை, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் தான். அந்த மனிதனை எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. உண்மையாகவே நீயும் அவர்களை சார்ந்தவன் தானே? ஏனெனில் உன் பேச்சே உன்னை காட்டிக் கொடுக்கிறது. எனக்கு அவரை தெரியவே தெரியாது. சேவல் கூவும் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய். மறுதலித்து விட்டேன். நீ யூதர்களின் அரசனா? அவ்வாறு நீர் சொல்லுகிறீர். தன்னை மெசியா என்கிறான், மெசியா என்கிறான். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களில் கட்டுகிறேன் என்கிறார். மக்களை அரசாங்கத்திற்கு எதிராக திசை திருப்புகிறான். உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா? இந்த மனிதனை பொறாமையால் தான் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஐயா, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம் என்று தங்கள் மனைவியிடம் சொல்லி அனுப்பினார்கள். சரி சரி, நீ போ. பாஸ்கா விழாவின் போது மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை உங்களுக்காக ஆளுநராகிய நான் விடுதலை செய்வது வழக்கம். எனவே கொலை குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை இயேசுவை விடுதலை செய்ய வேண்டுமா? இவரிடம் நான் குற்றம் ஏதும் காணவில்லை. ஆனால் பரபாஸ் கொலை குற்றம் சாட்டப்பட்டவன். எனவே நான் பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா, இல்லை மெசியா என்னும் இயேசுவையா? பரபாவை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும். பரபாவை விடுதலை செய்யும், இயேசுவை சிலுவையில் அறையும். இவர் செய்த குற்றம் என்ன? சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். சரி, இவரது இரத்தப் பழியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இவரது ரத்தப்பழி பெண்களிடமிருந்து பிள்ளைகள் மேல் விழட்டும். இவரது ரத்தப்பழி பெண்களிடமிருந்து பிள்ளைகள் மீது விழட்டும். நீதியின் சூரியனே, உன்மேல் மேகங்கள் குறை சொல்வது, மேகங்கள் குறை சொல்வதா? நீ ஒருபோது ஒளி தர மறுப்பதில்லை. நீதி
நீதியின் சூரியனே உன்மேல் மேகங்கள் குறை சொல்வதோ மேகங்கள் குறை சொல்வதால் நீ ஒருபோதும் ஒளி தர மறுப்பதில்லை நீதியின் சூரியனே உன்மேல் மேகங்கள் குறை சொல்வதோ ஐயா, யார்? யூதாசா? ஐயா, பழிபாவம் இல்லாதவரை காட்டி கொடுத்து பாவம் செய்தேன். அதை பற்றி எங்களுக்கு என்ன? நீயே பார்த்துக்கொள். போ. தலையை அலங்கரிக்க முள்முடி சூட்டுவோம். எங்கோர் தந்தை அரசனாக சிலுவையை கொண்டு வந்து தோள்களில் ஏற்றுவோம். பார்க்கும் கண்களுக்கு சிலுவை மரம் பெருமரம் ஞானத்தோடு பார்ப்பவர் கண்ணுக்கு சிலுவை மரம் பெருமரம் சிலுவை மரம் பெருமரம் ஞானமின்றி பார்க்கும் கண்களுக்கு சிலுவை மரம் பெருமரம் ஞானத்தோடு பார்ப்பவர் கண்ணுக்கு சிலுவை மரம் பெருமரம் சிலுவை மரம் பெருமரம் சிலுவை மரம் பெருமரம் சிலுவை மரம் பெருமரம் மகனே, மகனே, உன்னை ஏன்றெடுக்கும் பாக்கியத்தை எனக்கு தந்தாய். உன்னை ஆளாக்கும் தகுதியையும் எனக்கு தந்தாய். ஆனந்தப்பட்டேன். ஆனால் இப்படி ஒரு நிலையை எனக்கு தருவாய் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே மகனே, நான் ஒருபோதும் நினைத்ததில்லையே. பொத்தி பொத்தி வளர்த்த என் பிள்ளை இரத்த வெள்ளத்திலா எப்படி தாங்கும் ஐயா? என் இதயம் எப்படி தாங்கும்? விடுதலையின் வரலாறுகள் இரத்தத்தால் இந்த பூமியில் எழுதப்பட வேண்டும் என்பது தேவனின் சித்தமாயிருக்கிறது. தேவ சித்தமே
நம் சித்தம் தேவ சித்தமே, நம் சித்தம், நம் சித்தம். மகனே, மகனே, ஒரு வெள்ளி காசு, ஒரு வெள்ளி காசு, 2 வெள்ளி காசு, 3 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு. தூக்க மாட்டார் போல. ஏய், இங்க வா. உன் பேர் என்ன? சீமோன். இந்த சிலுவையை சுமந்து வா. என்னால முடியாது. உன்னால் முடியாது என்றால் உயிருடன் நீ வாழ முடியாது. என்ன அராஜகம் செய்கிறீர்கள்? அராஜகம் இல்ல, அதிகாரம். தூக்கு. தோள் கொடுத்த சிமோனே, நீதி உள்ளவரை உந்தன் பேரும் நிலைத்திருக்கும். நீதிக்கு தோள் கொடுத்த சிமோனே, நீதி உள்ளவரை உந்தன் பேரும் நிலைத்திருக்கும். நன்மைக்கு தோள் கொடுத்தார் உந்தன் வம்சமே தழைத்திருக்கும். தழைத்திருக்கும். நீதிக்கு தோள் கொடுத்த சிமோனே, நீதி உள்ளவரை உந்தன் பேரும் நிலைத்திருக்கும். நன்மைக்கு தோள் கொடுத்தால் உந்தன் வம்சமே தழைத்திருக்கும். வம்சமே தழைத்திருக்கும். அம்மா, அம்மா, விடு, விடு என் கையை. அம்மா, என்ன விபரீதம் இது? ரோம அரசாங்கத்தை எதிர்த்தவருக்கு உதவி செய்ய ஓடுவதா? மகனே, இனி ஒரு முறை அப்படி பேசாதே. அவர் அரசாங்கத்தை எதிர்க்கவில்லை, அநீதியை எதிர்த்து குரல் கொடுத்தார். ஐயோ, விடு என்னை, நான் போக வேண்டும். அநீதியை எதிர்த்து ஆண் மக்கள் குரல் கொடுப்பார்கள் என்றுதான் பிள்ளை வரம் வேண்டுகிறோம். ஆனால் துணிவில்லாத ஆண் மக்களை ஈன்றெடுப்பதை விட துணிவுள்ள பெண் மக்கள் எவ்வளவோ மேல். போகட்டும் அவள். அரசாங்கத்தின் அநீதியை எதிர்த்து போராடிய ஒரு வீரனுக்கு ஒரு பெண் உதவி செய்தாள் என்று வரலாறு பேசட்டும். முகமாயிரு பார்ப்பதற்கேற்ற அமைப்பே இல்லை ஐயா. விரும்பத்தக்க தோற்றமும் இல்லையே. எங்கள் காயங்கள் குணமாக நீர் காயங்களை ஏற்றுக்கொண்டீரோ? அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாய் திறவாதிருந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் காட்சிகள் ஆகிவிட்டதே ஐயா, காட்சிகள் ஆகிவிட்டதே. இயேசுவே, இயேசுவே.
காசு 30 வெள்ளி 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 காசு. இந்த கேடு கட்டவர்களையும் ஒரு பெண் தான் ஈண்டெடுத்திருக்கிறாள் என்று நினைத்தாலே வெட்கமாக இருக்கிறது. பெண்ணினத்துக்கே பங்கம் ஏற்படுத்தும் இந்த கூட்டம் பாலை குடித்து வளர்ந்ததா இல்லை விஷத்தை குடித்து வளர்ந்ததா? என்ன அக்கிரமம் இது! ஒரு சமாதான வெண்புறாவின் மீது இத்தனை கழுகுகள் கங்கணம் கட்டி அலைகிறதே. விலை மாதரை விரட்டி கொண்டு வந்தவர்களை விவரமாக பேசி அவளுக்கு விடுதலை வாங்கி தந்தீரே, அந்த வெறுப்பு இந்த விவரம் கெட்டவர்களுக்கு. எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொணாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? பட்டமரமையா, நாங்கள் பட்டமரமையா.
2 வெள்ளி காசு, 3 வெள்ளி காசு. 30 வெள்ளி காசு, 30 வெள்ளி காசு. வெள்ளி காசு. இது ரத்தத்திற்கான விலையாதலால் இதை கோவில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறையல்ல. எனவே அந்நியரை அடக்கம் செய்ய இக்காசை கொண்டு குயவு நிலத்தை வாங்குவோம். அந்த ஆடையை கொண்டு வா. பங்கு போட்டுக் கொள்வோமா இல்லை சீட்டுக்குலுக்கி போடுவோமா? ஒற்றை ஆடையை பங்கு போட்டுக் கொள்வதா? சீட்டுக்குலுக்கி போடுவோம். யார் பெயருக்கு விழுகிறதோ அவர் எடுத்துக்கொள்ளட்டும். ரோம வீரர்கள் வேகமானவர்கள் மட்டுமல்ல, விவேகமானவர்களும் கூட என்று ஊர் சொல்லட்டும்.
எனக்காக எந்தன் இயேசு தெய்வமே பாடுகள் எல்லாம் எனக்காக எந்தன் இயேசு தெய்வமே உந்தன் பாடுகளை கண்டும் கூட எந்தன் மனசு மாற மறுக்கிறதே மனசு மாற மறுக்கிறதே ஏன் அது ஏன் ஏன் அது ஏன் 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 ஏன்கிறதா தந்தையே, இவர்களை மன்னியும். ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. பிறரை விடுவித்தான். இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள். நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று. என்ன பேசுகிறாய்? இன்னுமா உன் மனம் மாறவில்லை? கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்கு தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே. நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் குற்றம் செய்யவில்லையே. இயேசுவே, இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும். நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். அம்மா, அம்மா, இவரே உன் மகன். சீடரே, இவரே உன் தாய். அனைத்தும் நிறைவேறிவிட்டது. தாகமா இருக்கிறது. யாருக்கு குளித்த திராட்சரசத்தில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பட்டங்கள் பொருத்தித்தார். தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். என் மனிதன் உண்மையாகவே எனக்கும் தெரியவில்லை. உன் மதிப்பு குறையாத ஒருபோது. வாழ்நாள் முழுவதும் எங்களுக்குத்தான் அவமதிப்பு, எங்களுக்குத்தான் அவமதிப்பு. அன்பே
யாரும் அழாதீங்க, யாரும் அழாதீங்க. என் புள்ள சாகல, என் புள்ள சாகல, தூங்கிக்கிட்டு இருக்காரு, தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆமா, என் புள்ள தூங்கிக்கிட்டு இருக்காரு. அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பே, என்ன நிக்கோதேம் அவர்களே? நம்முடைய வழக்கப்படி அவருடைய உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும். அவருடைய உடலை கொண்டு செல்ல பிலாத்துவிடம் ஒப்புதல் பெற வேண்டுமே. ஒப்புதல் பெற்று விட்டேன். நல்லடக்கம் செய்ய தேவையான பொருட்கள் முக்கியமாக வெள்ளை போலவும் சந்தனத்தோடும் வெள்ளை துணியும் தேவைப்படுகிறது. எல்லாவற்றையும் வாங்கி தயாராக வைத்திருக்கிறேன். அப்படியா? வாழ்க்கை கருவறையில் இருந்து கல்லறை வரையில் போராட்டமாகவே இருக்கின்றது. இருந்தாலும் வாழும் வாழ்க்கைக்கு ஓர் அர்த்தம் தேவை. அது அன்பினால் கதரும் கதறலா, இல்லை மற்றவர்களால் வெறுக்கப்பட்டு காரி உமிழப்படும் இப்படி ஒரு வாழ்க்கையா? முடிவுகள் நம்மிடமே. சத்தியத்தின் திருவிளக்கு போகுதையா, போகுதையா, சத்தியத்தின் திருவிளக்கு. புன்னகை பூத்த முகம் எங்கே, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மணி